சமூக ஊடகங்கள் தவறான கருத்துக்கள் பரப்பப்படுது அரசுக்கு எதிராக. அதனால் சமூக ஊடகங்களுக்கு சில கட்டுப்பாடுகள், சில விதிகள் இருக்குது, அதை பதிவு பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் நடந்திருக்கு. அதில் 26 சமூக ஊடகங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி இவங்க தடை பண்ணிட்டாங்க போல. உடனே மாணவர்கள், இளைஞர்கள் தங்களுடைய வேகத்தர போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இந்த மாணவர்களும் இளைஞர்களும் எழுச்சியை பார்த்து அந்த இதை 26 சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை அவங்க நீக்கிட்டாங்க. இருந்தாலும் இவங்க இந்த போராட்டத்தை விடல. இவங்க அரசு மீதான குற்றச்சாட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொகுசாக வாழ்றீங்க, ஊழல் நிறையா இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. இது எப்படி பார்க்கறது? இதே போல் அதாவது சமூக ஊடகங்கள் மூழ்கி கிடக்கிறாங்க இளைஞர்கள் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சமூக ஊடகங்களால் பல்வேறு பிரச்சனைகள் தீர்வு ஏற்பட்டிருக்கு. கருத்துரிமை சமூக ஊடகங்களில் இருக்குது. அதாவது ஒரு வடிகாலாக இருக்குது. அவங்களுக்கு சில இடங்களில் பேச முடியல, சமூக வலைதளங்கள் மூலமாக சில விஷயங்களை சொல்கிறதுனால சில பேருக்கு ஒரு வடிகாலாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதும் இருக்குது. சில தீர்வுகளும் ஏற்பட்டிருக்கு. சமூக ஊடகங்களில் ஒரு விஷயம் அது அரசின் கவனத்துக்கு போய் பல்வேறு நாடுகளில், இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் அந்த அரசு சமூக ஊடகங்கள் இந்த விஷயத்தை பார்த்தேன், அதுக்கு இந்த தீர்வு வருது, தீர்வு ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்லாம் கடந்த பல்வேறு உதாரணங்கள்லாம் இருக்கு. இது போல விஷயங்கள் சமூக ஊடகங்கள் பிரச்சனை நேபாளத்தில் இந்த மாதிரி ஏற்பட்டுருக்கு. இந்தியா உள்ளிட்ட பிற நாடுகள் இதை எப்படி பார்க்கணும்? நாளைக்கு இந்தியாவிலேயே அதே மாதிரி பிரச்சனை வருமா? வந்தால் என்ன ஆகும்? அதாவது இதை நான் 2 பிரிவாக பிரிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லும்போது 2-3 செய்தியை விட்டுட்டீங்க. நேபாளத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒரு பகுதி எரிக்கப்பட்டு விட்டது. ஆமாம், எரிச்சிட்டாங்க. முன்னாள் பிரதமருடைய மனைவி வீட்டோடு கொளுத்தப்பட்டு. ஆமாம், அங்கேயும் தாக்குதல். நீதிமன்றத்தினுடைய சில பகுதிகளும் எரிக்கப்பட்டு விட்டன. பதவியில் இருக்கின்ற அமைச்சர்கள் நடுரோட்டில் ஓடவிட்டு அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல அரசியல் தலைவர்கள் நடுச்சாலையில் ஓடவிட்டு விரட்டி அடிக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பொதுமக்களுடைய புரட்சி வந்ததுன்னா என்ன நடக்கும்ன்றதுக்கு கர்னல் கடாஃபியை பார்த்துருக்கோம், சதாம் ஹுசேனுக்கு எல்லாம் நடந்ததுன்னு பார்த்துருக்கோம். பல நாடுகளில் மக்கள் புரட்சி மிகப்பெரிய புரட்சியாக வந்தது என்று சொன்னால் ஆண்டு கொண்டிருப்பவருடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்பதற்கு நிறைய உதாரணங்கள். ஷேக் ஹசீனாவுக்கு நடந்தது, இலங்கையில் நடந்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் 1950களிலே தாய்மொழி போராட்டம் வங்காளதேசத்தில் நடந்தது. மாணவர்கள் தான் நடத்தினாங்க. உருது மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வங்காள மொழி மட்டுமே இங்கே தொடர வேண்டும் என்ற சொன்ன காரணத்திற்காகவே பங்களாதேஷ் பிரிந்தது. அதனாலேயே பிப்ரவரி 19 என்பது உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்படுகிறது என்பது எல்லோரும் அறிந்த செய்தி.